11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பார்க்க போகிறோம். சிறப்பு தமிழ் நம்ம ஏன் பார்க்கணும்? இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு ஜென்ரல் தமிழை பொறுத்தளவு நமக்கு சிறப்பு தமிழ் எத்திக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதற்கு என்ன சார் உதாரணம் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச 2024 குரூப் 4 எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு நியரஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் சிறப்பு தமிழ்லையும் எத்திக்ஸ்லையும் இருந்து கேட்குறாங்க. அப்போது 6லேருந்து 12 வரை நியூ புக் அண்டு 6லேருந்து 12 வரை ஓல்டு புக். இதையும் தாண்டி சிறப்பு தமிழ் படிக்கணுமா, எத்திக்ஸ் படிக்கணுமா அப்படின்னா படிக்கணும் தான். ஏன்னா இந்த 10 கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அந்த கடைசி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அதை முடிவு பண்ணுறது இந்த கொஸ்டினாக கூட இருக்கலாம். சரி, இப்போ நம்ம சிலபஸ் வைஸாக படிக்கணும் வச்சுக்கோங்களேன். சிலபஸ் வைஸாக நம்ம படிக்கும்போது இப்போ காப்பியங்கள்னு எடுக்கிறேன். ஐம்பெருங்காப்பியங்களை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை தான் நம்மளால் படிக்க முடியும். சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நம்ம எடுத்து ஃபுல்லாக அதனுடைய காப்பியங்களை படிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே எக்ஸாம் நம்ம கடந்து போயிடும். ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும். ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள்லாம் படித்து முடிக்கிறதுக்கு 4-5 வருஷம் ஆகும். இப்போ நம்ம சிலபஸ் வைஸாக நம்ம ஓடும் பொழுது ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ ஸ்கூல் புக்கு பார்க்கும்போது அதுக்குள்ளே சிறப்பு தமிழ் எத்திக்ஸ் ரெண்டையுமே பார்க்கணும். ரைட், அதில் இயல் 1 கவிதை இயலில் நம்ம பார்க்க போகிறோம். கவிதை இயலில் கவிதை ஒரு பார்வை, முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். வளவலன்னு பார்க்காம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் ஆங்கிளில் கவிதை அப்படின்றது என்ன? கவிதை என்பது ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு. கவிதை என்பது ஒரு மொழியினுடைய மேன்மையான வெளிப்பாடு. இதுதான் கவிதை. சங்ககால கவிதைகள் எப்படி இருந்துச்சு? சங்ககால கவிதைகள் என்பது தமிழருடைய உயர்ந்த நாகரீக செழுமைக்கு அடிப்படையாக இருந்திருக்கு. தமிழருடைய உயர்ந்த நாகரீகத்திற்கு அடிப்படையாக சங்ககால கவிதைகள் இருந்துச்சு. அந்த சங்ககால கவிதையை 2ஆக பிரிக்கிறாங்க. அகம் சார்ந்த கவிதைகள், புறம் சார்ந்த கவிதைகள், அல்லது அகம் சார்ந்த இலக்கியங்கள், புறம் சார்ந்த இலக்கியம்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கலாம். அகம்னா என்ன? மாந்தர், அதாவது மனிதருடைய அகமனத்தில் தூக்கின்றன்னா உருவாகின்ற, அகமனத்தில் உருவாகின்ற காதலாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், கருணையாக இருக்கட்டும், முதலான உணர்வுகளை வெளிப்படுத்துவது தான் அகத்திணை. அந்த பாடல் மூலமாகவோ கவிதை மூலமாகவோ காதல், அன்பு, கருணை இது போன்ற அகம் சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது தான் அகத்திணை. புறம் என்பது என்ன? மனிதனுடைய புறவாழ்வு சம்பந்தப்பட்டவை. வீரம், கொடை, புகழ் இதெல்லாம் சமூகம் சார்ந்து இயங்கக்கூடியவை. வீரம், கொடை, புகழ். இப்போ இதை பற்றி பாடக்கூடியது தான் புறத்திணை. அகம்புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் 10 பாட்டு 8 தொகை நம்ம பிரிக்கிறோம். 10 பாட்டு 8 தொகைனா நம்ம பிரிக்கிறோம். இந்த 10 பாட்டு 8 தொகைவை பெரும்பாலும் ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா இந்த பா வகைகளால் அமைந்தவை. இது கேட்டிருக்கிறாங்க. சங்ககால கவிதைகள் பெரும்பாலும் என்ன பா வகையில் பாடப்படுறாங்கன்னா ஆசிரியப்பாவால் பாடப்பட்டிருக்காங்க. கூடுதலாக அங்கங்கே வஞ்சிப்பா, கலிப்பா ஆகிய பா வகைகளில் பாடப்பட்டிருக்கிறாங்க. சரி, அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா? சிறகு இழந்த நாரை. சிறகை இழந்த நாரை பற்றி 8 தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகையில் ஒரு உவமையாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்கிறாங்க? சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் குணகடல் திரையது பறைதபு நாரை அப்படின்னு தோன்றக்கூடிய இந்த பாடலில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். இந்த பாட்டு தேவையா அப்படின்னா ஒரு 2 லைன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன்கேஸ் எக்ஸாம்பிள் இந்த வரிகளை கொடுத்து எந்த நூல்னு கேட்டாங்கன்னா நம்ம சரியாக நம்ம வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக ஒரு 2 லைன். குணகடல் திரையது பறைதபு நாரை திண்டேர் பொறையன் தொண்டி முன்றுரை. இந்த தொண்டி அப்படின்றது பாருங்கள், ஊர் பேருமா இருக்கு இல்லைங்களா? ஊர் பேரே தான். தொண்டி என்பது சேரநாட்டு துறைமுகம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ அந்த தொண்டியின் சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அதாவது ஒரு முதுமை அடைந்த நாரை பறவை இருக்குல்ல, அது வயசாயிருச்சு. அதனால் அதனுடைய சிறகுகள்லாம் விழுந்துருச்சு. சிறகுகள் இல்லாத ஒரு நாரை பறவை. சிறகுகள் இல்லைன்னா அதனால் என்ன செய்ய முடியாது? பறக்க முடியாது. அப்போ சிறகை இழந்த நாரை ஒன்று சேரனுடைய மேல் கடற்கரையில் அமைந்துள்ள தொண்டி அப்படின்ற நகரில் உள்ள அந்த நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி அல்லது கடல்
ஒரு நீர்நிலைகிட்ட பக்கத்தில் இந்த நாரை அமர்ந்து ஐயிரை மீன்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த ஐயிரை மீன்களை நாம் உணவாக உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறகு இழந்த நாரை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதனால் என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாது இல்லைங்களா? அப்போது அது எவ்வளோ துன்புறும். ஐயிரை மீன்கள் பார்க்க முடியுது, ஆனால் அதை பறந்து போய் பிடிச்சிட்டு வர முடியலையே அப்படின்னு ரொம்ப கவலை தருது அந்த நாரைக்கு. அதே போல் தலைவன் தலைவியை அடைய முடியவில்லை, தலைவன் தலைவியை அடைய முடியல அப்படின்னு நினச்சி தலைவன் ரொம்ப வருந்துறார். அப்போ நாரையும் தலைவனையும் ஒப்பிட சொல்கிறாங்க குறுந்தொகையில். ரைட், இதுதான் குறுந்தொகை மூலமாக நமக்கு தரக்கூடிய உவமை. அடுத்து நீரும் நிலமும். நீரும் நிலமும் நமக்கு எவ்வகையில் உதவும் என்று 8 தொகையில் ஒன்றான புறநானூற்றில் நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. பாண்டிய மன்னனான தலையானங்காலத்து செருவென்ற நெடுஞ்செழியன், இந்த நெடுஞ்செழியனுக்கு குடபுல வேணார் என்ற ஒரு புலவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறார். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ குடபுல வேணார் என்ன சொல்கிறாருன்னா, தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறார். என்ன தம்பி, நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம், நீர் இல்லாமல் உடம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ உடம்புலையே 90% நீர் தான் இருக்குது. யாக்கைனா உடம்பு. நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்கிறார். இப்போ உண்டின்னா இங்கே உணவுன்னு அர்த்தம். உண்டினா உணவு. அந்த உணவு கொடுத்தவர் தான் உயிர் கொடுத்தவர். பசியால் வாடுகின்ற உயிர்களுக்கு யார் உணவு கொடுக்குறாங்களோ அவன் தான் உயிரவே கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு குடபுல வியனார். உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவு தான் முதன்மை. உணவு, உடை, இருப்பிடம், இது 3 முக்கியம்னு சொல்லும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம், உணவு தான் சொல்கிறோம். அதைத்தான் குடபுல வீணார்னு சொல்கிறாரு. உண்டி தான் ஃபஸ்ட் அப்படின்றாரு. அடுத்த லைனில் உணவெனப்படுவது என்ன அப்படின்னா நிலத்தோடு நீர். உணவு எங்கேருந்து வரும்? உணவு கண்டுபிடிக்க முடியுமா? உணவு எப்படி வரும் அப்படின்னு குடபுல வீணார் சொல்கிறாருன்னா, நிலத்தோடு நீரை சேர்க்கணும். நிலத்தோடு நீரை சேர்த்தினா உனக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நிலத்தை பண்படுத்தி அதில் விதையிட்டு நீர் பாய்ச்சும் போது நமக்கு நெற்கதிர்களாக வருது இல்லைங்களா? அதைத்தான் சொல்கிறார். நிலத்தோடு நீரை சேரு அப்படின்றார். அப்படி நீரும் நிலமும் புணரினா புணரியோர்னா இணைத்தவர் அப்படின்னு அர்த்தம். நீரையும் நிலத்தையும் இணைக்கிறவங்க உடம்பும் உயிரும் படைத்தவர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ விவசாயிகள், வேளாண்மை செய்வர் இருக்கிறாங்க, உழவர்கள், இவங்கெல்லாம் யார் அப்படின்னா உடம்பையும் உயிரையும் படைத்தவர்கள். பிரம்மான்னு சொல்கிறோம்ல, பிரம்மா தான் உயிர்களை படைப்பவர் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அதுபோல் நீரையும் நிலத்தையும் இணைச்சி நமக்கு உணவு தர்றவங்க தான் இந்த உடம்பையும் உயிரையும் படைச்சவங்க. அதனால் நீ என்ன செய்கிற, போருக்கு போய் நாடுகளை பிடிப்பதை கைவிட்டு நீ மக்களுக்கு நீர்நிலைகளை உருவாக்கு, நல்ல விவசாயம் தரக்கூடிய நிலங்களை உருவாக்கு, நிலங்களை பண்படுத்தி மக்களுக்கு ஏரி குளங்கள் வெட்டி கொடுத்துரு, அதை ரெண்டையும் இணைச்சி மக்களுக்கான பசியை அவங்களே போக்கிக்குவாங்க. இது உனக்கு மிகப்பெரிய வாடாத புகழ் மாலையாக இருக்கும் அப்படின்னு குடபுல வீணார் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய மன்னனுக்கு சொல்கிறார். தலையானங்கானம் அப்படின்றது ஒரு ஊர், மதுரையோ திருநெல்வேலி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கு செருனா போர், பகை, போர் அப்படின்னு அர்த்தம். அந்த போரில் ஒரு 9 மன்னர்கள், அதாவது 9 குறுநில மன்னர்கள் இவங்களாம் சேர்த்து பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியன் வெற்றி பெறுவார். அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க. ரைட். அடுத்து அறநிலை கவிதைகள். அறநிலை கவிதைகளை பொறுத்தளவு சங்கம் மருவிய காலம். மருவிய காலம்னு என்ன? முடிந்த சங்க காலம் முடிந்ததுக்கு பிறகு வரக்கூடிய காலம்தான் மருவிய காலம். அப்படி மருவிய காலத்தில் எழுந்த நூல்கள் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். அது என்ன சார் கீழ்கணக்கு மேல்கணக்கு அப்படின்னு வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது மேல்கணக்குக்கு பிறகு வந்ததுனால் இது கீழ்கணக்கு அப்படின்னு வைக்கிறாங்க. காலத்தால் பிந்தைய அப்படின்னு பொருள். ரைட். இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை பொறுத்தளவு வெண்பா வடிவ பாடல்கள். வெண்பா வடிவ பாடல்கள் தான் இருக்கும். வெண்பானா என்னது? 2 அடி 4 அடி இப்படின்னு ஒரு லிமிட்டேஷன் வச்சு பாடுவாங்க. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? மேற்கணக்கு, அது ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, அந்த பாவலை, இது வெண்பா. சரிங்களா? ரைட். அப்படி இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் தான் திருக்குறளும் ஒன்று.
திருக்குறளும் இந்த கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து காப்பிய கவிதைகள். காப்பியம் என்பது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, இந்த மாதிரி காப்பியத்தில் வரக்கூடிய கவிதைகளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மன்னர்களை பாடிய காலம் மாறி போய் குடிமக்களை பற்றி பாடக்கூடிய காலம்தான் காப்பிய கவிதைகள் காலம்னு சொல்கிறாங்க. அப்போ கோவலன் கண்ணகிலாம் யார்? அவங்களாம் பெரிய அரசன் அரசியா? கிடையாது. அவங்களாம் சாதாரண மாந்தர்கள். அவங்களை கதாநாயகனாக கதாநாயகியாக வைத்து ஒரு காப்பியங்களை ஈர்க்கக்கூடிய காலம்தான் காப்பிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டு. அதில் பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் ஒரு கவிதை நமக்கு கொடுத்துருக்காங்க. மணிமேகலை என்ற நூலில் ஒரு கவிதை, இளமையும் நில்லா. நில்லானா நிற்காதுன்னு அர்த்தம். இளமை, இப்போ எப்போதுமே நம்ம யங்ஸ்டராகவே இருக்க முடியுமா? முடியாது. முதுமை என்பது நமக்கு வரும். அடுத்து யாக்கையும் நில்லா. உடம்பு என்பதும் நமக்கு நிலையான ஒன்று அல்ல. நமக்கு வயது ஆக ஆக இந்த உடம்பும் என்ன ஆகும்? மெலிஞ்சு போயிடும். நம்ம இறந்ததுக்கப்புறம் உடம்பும் இல்லாமல் போயிடும். இப்போ அதுவும் நிலையானது அல்ல. வளவிய வான்பெரும் செல்வமும் நில்லா. நீ வான் அளவுக்கு செல்வம் வச்சுருந்தாலும் அது உங்ககிட்ட நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ எதுதான் நிற்கும் அப்படின்னா அறம். நீ செய்யக்கூடிய அறம். அறம் என்பது என்ன? அறம் என்பது பல்வேறு பொருள், அதாவது நெறிமுறை அப்படின்னு பொருள். நெறிமுறை என்பது நாம் ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடித்து அறத்தோடு வாழ வேண்டும். அந்த அறம் என்பது தான் உனக்கு ஆகும், ஆவது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மணிமேகலை என்ற நூலில் சீத்தலை சாத்தனார் நமக்கு சொல்கிறார். அடுத்து பக்தி கவிதைகள். பக்தி கவிதைகளை பொறுத்தளவு காப்பிய கவிதைகளுக்கு பின் இயற்றப்பட்ட தமிழ் கவிதைகளில் காப்பிய கவிதைக்கு பின்னாடி தான் வந்தது பக்தி கவிதைகள். இதில் பார்த்திங்கன்னா இறைவனை தலைவனாக கொண்டு பல்வேறு பாடல்களை பாடியிருப்பாங்க. பக்தி கவிதைகளை பொறுத்தளவு இறைவனை அடையும் பொருட்டு இறைவன் மீது காதல் கொண்டு எழுதப்பட்ட இந்த கவிதைகள் தான் பக்தி கவிதைகள். அடுத்து சிற்றிலக்கிய கவிதைகள். பக்தி வழியே பயணித்து கொண்டிருந்த மக்களை திசை திருப்பி என்ன பண்ணுறாங்க, அடுத்து சிற்றிலக்கிய வடிவில் கவிதைகள் எழுதுகிறாங்க. அதாவது கோவை, உலா, அந்தாதி போன்ற கவிதைகள் மூலமாக கடவுளையோ அரசனையோ சிற்றரசனையோ வள்ளல்களை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சிற்றிலக்கியங்கள் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. இந்த பல்லு, குறவஞ்சி போன்ற எளிய மக்களின் வாழ்க்கையும் இதில் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அடுத்து தனிப்பாடல் கவிதைகள். தனிப்பாடல் என்பது புலவர்கள் ஆங்காங்கே பல பொருளை வச்சு பாடியிருப்பாங்க. இப்போ உதாரணம் சிலேடை வச்சு பாடுவாங்க, விடுகதை வைத்து பாடுவாங்க, புதிர்கள் வச்சு பாடுவாங்களா, அந்த மாதிரி பாடல்கள்லாம் தனிப்பாடல்கள் தான். அது ஒரு பெரிய நூலாக இருக்காது, தனித்தனி பாடல்கள் அங்கங்கே ஒவ்வொன்று பாடிட்டு போயிருப்பாங்களா. இது எல்லாத்தையும் நாம் திரட்டி, அவர்கள் புலவர்கள் பாடி சென்றது எல்லாத்தையும் திரட்டி நம்ம ஒரு திரட்டுகளாக நம்ம வச்சுருக்கிறோம். அடுத்து தமிழ் கவிதையினுடைய மரபு வடிவத்தை பார்க்கலாம். தமிழ் கவிதையினுடைய மரபு வடிவம் என்பது என்ன? மரபு என்பது என்னென்னா ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டு இருக்கணும்னு பொருள். இப்போது தமிழ் யாப்பிலக்கணத்தின்படி, தமிழில் யாப்பிலக்கணம்னு ஒன்று இருக்குது. அந்த இலக்கணத்தின்படி நம்மளுடைய உறுப்புகள், யாப்பு உறுப்புகள் 6: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லிட்டு யாப்பினுடைய உறுப்புகள் மொத்தம் 6. யாப்பினுடைய உறுப்புகள் மொத்தம் எத்தனைங்க? 6. இப்போ இந்த யாப்பின் உறுப்புகளை வச்சு தான் நம்ம கவிதையை கட்டணும். யாப்பு என்றது என்ன? கட்டுதல் அப்படின்னு பொருள். சங்ககாலம் தொடங்கி இன்றைய நவீன காலம் வரையிலும் மரபு கவிதைகள் தொடர்ந்து எழுதப்பட்டு தான் வருது. வெண்பா, ஆசிரிப்பா, வஞ்சிப்பா, களிப்பா முதலிய மரபார்ந்த பா வடிவங்களையும் கன்னி, சிந்து, தெம்மாங்கு, கும்மி போன்ற வடிவங்களையும் மரபு கவிதைகள் அமைகின்றன. இன்றளவும் தமிழில் மரபு மாறாத கவிதைகள் எழுதப்பட்டு தான் வருகிறது. இன்றைக்கி புது கவிதை அப்படின்ற பேரில் இந்த மரபு கவிதையெல்லாம் அப்பாற்பட்டு ஃப்ரீயாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எது வேணுமா போட்டு எழுதிக்க அப்படின்னு விட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த தமிழ் மரபுக்கு உட்பட்டு இன்னும் கவிதை எழுதிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அடுத்து புதிய வடிவ முன்னெடுப்புகள். புதிய வடிவம்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த யாப்பு கட்டுக்கு அப்பாற்பட்டு கவிதை எழுதுவாங்க. அதெல்லாம் உடச்சிட்டு எப்படிமா கச்சன்னு கவிதை எழுதிக்கலாம். இப்போ இன்றைக்கி வர பாடல்கள் மாதிரி தான். முன்னாடி சினிமா பாடல்கள்னால் அதில் ஒரு அந்த மெட்டுமாங்க, அந்த மெட்டு, அந்த ஒரு சந்தம் போட்டு கவிதை எழுதுறது அப்படின்னு போடுவாங்க. இன்றைக்கெலாம் அப்படி கிடையாது. இப்போ எப்படி வேணுமா கவிதை எழுதிக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்று என்று, விருந்து என்பதை புதுமை என்று அந்த பொருளை சொல்கிறாங்க. விருந்து அப்படின்றது புதுமை என்று சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர் தான். விருந்துனா என்னது? புதுமை அப்படின்னு சொல்கிறவர் தொல்காப்பியம். எதுக்கு அப்படி சொன்னார்? விருந்து வைக்கணும் அப்படின்னா அது தெரியாத ஒரு நபருக்கு வச்சா தான் விருந்து அப்படின்னு சொல்ல வர்றார். தெரிஞ்ச நபர்கள், சொந்தக்காரங்க அப்படின்றனால
நம்ம விருந்து வச்சோம்னா அது விருந்தாகாது. புதுமையான நபர்களுக்கு விருந்து வைப்பது தான் விருந்து என்று தொல்காப்பியர் சொல்கிறாரு. அடுத்து புதுக்கவிதைனா என்ன? தொன்று வரும் மரபு வடிவத்தில் இருந்து இன்றைக்கி தமிழ் கவிதைகள் வந்து எழுதப்பட்டு வந்துச்சு. எனினும் யாப்பிலக்கண வரையறுக்கு உட்படாமல், யாப்பிலக்கணம் தேவையில்லை, சுதந்திரமான வெளிப்பாட்டோடு கற்றற்ற தன்மையோடும் இன்றைய புதுக்கவிதை எழுதப்பட்டு வருகின்றது. அதான் எந்த கட்டுப்பாடும் கிடையாது, அவங்க பாட்டுக்கு எது வேணுமாலும் கவிதை எழுதலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாடல்கள்லாம், இன்றைக்கி வரக்கூடிய பாடல்கள்லாம் வந்து எப்படி பாடல் வருதுல்ல, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்லாம் எழுதுகிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடல்கள் கவிதைகள் எல்லாமே புது கவிதைக்கு கொண்டு வராங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு அப்படின்னு அவசியம் கிடையாது, கேட்கறதுக்கு நல்லா இருந்தால் போதும். அடுத்து பாரதி தந்த புதுமை. இந்த பாரதியார் தான் பார்த்திங்கன்னா வசன கவிதையினுடைய முன்னோடியாக இருந்தார். தமிழை பொறுத்தளவு பாரதியார் தான் முதல்ல தமிழ் கவிதைகளில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு. அவருடைய கவிதை வடிவம் தமிழின் மரபான செய்யுள் வடிவமும் நாட்டார் பாடல்களின் ஓசை வடிவமும் கலந்து அவர் எழுதியிருக்கார். கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாரதியாருடைய கவிதைகள் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 10th புக்கிலோட ஒரு இது சொல்லியிருப்பாங்க, வாடி போடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அது கேட்குறக்கே அந்த பாட்டை கேட்குறக்கே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து ஓசை வடிவத்தில் அதை இனிமையாக அந்த கவிதை எழுதியிருப்பார். பாரதியாருடைய ஒரு புது கவிதையை பார்ப்போம். தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் மிக இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மழை இனிது, காடு நன்று அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கார். பாரதியினுடைய காலம் சொல்கிறாங்க, பாரதி வாழ்ந்த காலம் இந்திய வரலாற்றில் திருப்பங்கள் நிறைந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நிய ஆட்சிக்கு எதிராக விடுதலை வேட்கையோடு போராடிய காலம்தான் பாரதியார் வாழ்ந்த காலம். பாரதி அந்த சூழலில் மொழியை மக்களுக்கான குரலாக பயன்படுத்தியிருக்காரு. இதனால் பாரதியினுடைய கவிதைகள் விடுதலைக்கான குரலாக ஓங்கி ஒலிச்சிருக்கு. இவர்தம் கவிதைகளில் தேச விடுதலை பற்றியும் பெண் விடுதலை பற்றியும் சமுதாயத்தினுடைய விடுதலை பற்றியும் இருக்கும். அப்போ இந்த 3 பாடுபொருள்களும் யாருடைய கவிதையில் இருக்குன்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். என்னென்னா, ஒன்று தேச விடுதலை பற்றி பாடுவார், இல்லைனா பெண் விடுதலை பற்றி பாடுவார், இல்லைனா சமுதாய விடுதலை பற்றி பாடுவார். யார் பாடுவார்? பாரதியார் பாடுவார். எனவே அதாவது நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் நிறைய கவிதை எழுதுவார். கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். தாம் தருகிட தீம் தருகிடன்னு கூட 10th புக்கில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அப்படி நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை வந்து பாடியிருக்காரு. அதனால் இவரை சிந்துக்கு தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டார். சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாரதியார். அப்படி சொன்னவர் யார்? பாரதிதாசன் தான் சொல்கிறார். சிந்துக்கு தந்தை அப்படின்னு பாரதிதாசன் சொன்னார். மக்களோடு நேரடியாக பேசும் முறையில் கவிதைகளை படைத்தவர் இவர் தான். இவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு? இவரோட தன்னை ஷெல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார். ஷெல்லிதாசன் என தன்னை அழைத்து கொண்டவர் யாருன்னா பாரதியார். ஏன் அப்படி சொல்கிறாரு? ஷெல்லி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய பேரை ஷெல்லிதாசன் அப்படின்னு வச்சுக்கிட்டார் பாரதியார். ஷெல்லிதாசன் என்று அழைக்கக்கூடியவர் பாரதிதாசன். ஆனால் அப்படி ஒரு நபர் இருந்திருக்காரு. அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் பாரதியார் ஷெல்லிதாசன் சொல்லிட்டு தன்னைத்தானே அழைச்சிக்கிட்டார். பாரதிதாசன் காலம் வந்துட்டோம். பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் பாரதிதாசன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாரதியினுடைய கவிதா மண்டலத்தை, கவிதா மண்டலம் கவிதை சார்ந்த மண்டலம், மண்டலம்னா ஒரு பகுதி. ஸோ கவிதை கொண்ட பகுதியிலிருந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் தான் பாரதிதாசன். பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியால் முன்மொழியப்பட்டவர் தான் பாரதிதாசன். இது ரொம்ப முக்கியங்க. இவர் சாதி ஒழிப்பு பற்றி பேசுவார் பாரதிதாசன். பெண் விடுதலை, தமிழ் வளர்ச்சி, மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்கிறது முதலான கருத்துக்களுக்கு முக்கியம் கொடுத்து இவர் பாடுவார். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இந்த லைன்ஸ் கூட கொடுக்கலாம். இது யார் சொன்னதுன்னு? எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். புவியை நடத்து, பொதுவில் நடத்து போன்ற பொது உடைமை கருத்துக்களையும் மக்களாட்சி தத்துவங்களையும் தமது பாடல்களில் வலியுறுத்துவார். அடுத்தபடியாக அவருடைய ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. ஓடப்பர் ஆகியிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
பாடல் எழுதியிருக்கார். இதெல்லாம் கூட கேட்கலாம், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பாரதிதாசன் தன் மொழி தன் நாடு தன் மக்கள் என பாடியதால் ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதோவ் என்பவரோடு ஒப்பிடப்படுகிறார். ரசூல் கம்சதோவ் என்பவரோடு ஒப்பிடப்படக்கூடியவர் பாரதிதாசன். பாரதிதாசனை பின்பற்றி எழுதிய வாணிதாசன், முடியரசன், சுரதா போன்றோர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் யாரெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா யார் அல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருவரை சேர்த்து 4 பேரை கொடுத்துருவாங்க. எனவே வாணிதாசன், முடியரசன், சுரதா இந்த 3 பேருமே பாரதிதாசன் பரம்பரை சேர்ந்த கவிஞர்கள். மணிக்கொடி காலம், இது இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மணிக்கொடி காலம் என்பது என்ன? பாரதியை தொடர்ந்து தமிழில் பல்வேறு கவிஞர்கள் புதுக்கவிதை எழுத வந்துருந்தாங்க. அப்படி புதுக்கவிதை முன்னோடிகளான நா. பிச்சமூர்த்தி, கூப்பா ராஜகோபாலன், கானா சுப்பிரமணியன், புதுமை பித்தன் போன்றோர் எல்லாமே மணிக்கொடி இதழில் புதுக்கவிதைகளை எழுதியிருக்காங்க. இது கேட்டிருந்தாங்க. மணிக்கொடி இதழில் யார் வருவான்னு சொல்லிட்டு புதுமை பித்தன், கூப்பா ராஜகோபாலன், கானா சுப்பிரமணியன், நா. பிச்சமூர்த்தி இவங்க எல்லாமே மணிக்கொடி காலத்தில் வருவாங்க. அது என்ன சார் மணிக்கொடி காலம்னா, மணிக்கொடி என்ற இதழில் இவங்க கவிதை எழுதியிருக்காங்க. நா. பிச்சமூர்த்தி தான் புதுக்கவிதையினுடைய தந்தை என அறியப்படுகின்றார். இந்த காலகட்டத்தில் இந்த நா. பிச்சமூர்த்தி இருக்கார்ல, அவர் கிராம ஊழியன், கலாமோகினி ஆகிய இதழ்களுக்கும் வசன கவிதைகளை எழுதி வெளியிட்டிருக்கார். கிராம ஊழியன், கலாமோகினி ஆகிய இதழ்களும் வசன கவிதைகள் வெளியிட்டிருக்குது. அடுத்து எழுத்து காலம். எழுத்து காலத்தில் யாரெல்லாம் வர்றா? புதுக்கவிதை என்பது மறுமலர்ச்சியும் வலிமையும் பெற்றதில் எழுத்து இதழில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. எழுத்து அப்படின்றது ஒரு நியூஸ் பேப்பர். இது புதுக்கவிதை மறுமலர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த எழுத்து காலத்தில் சீசு செல்லப்பா இவர் தொடங்கிய எழுத்து இந்த இதழில் தான் புதுக்கவிதை சோதனை முயற்சியாக வெளியிடப்பட்டது. இப்போ புதுக்கவிதை எழுத ஆரம்பிக்கும் போது இந்த எழுத்து என்ற இதழில் தான் அதை வெளிவிடுறாங்க. எழுத்து இதழை தொடங்கியவர் சிசு செல்லப்பா. இதில் பெட்டிக்கடை நாராயணன், விஞ்ஞானி போன்ற கவிதைகளை நா. பிச்சமூர்த்தி எழுதினார். நா. பிச்சமூர்த்தி எழுத்து இதழில் என்னென்ன எழுதியிருக்காரு? பெட்டிக்கடை நாரணன், விஞ்ஞானி போன்ற கவிதைகளை நா. பிச்சமூர்த்தி எழுதியிருக்காரு. இந்த இதழில் எழுத்து இதழில். எழுத்து இதழ் புதிய கவிஞர்களின் கவிதைகளுக்கு களம் அமைத்து கொடுத்தது. புதுசாக யாராவது கவிதை எழுத வரணும் அப்படின்னா எழுத்து இதழில் போய் எழுதிக்கலாம். புதுக்கவிதை குறித்த பல திறனாய்வு கட்டுரைகளும் அதில் வெளியாகின. மயன், சிட்டி, வள்ளிக்கண்ணன், வேணுகோபாலன், டி.கே. துரைசாமி அவர் நகுலன் என்ற பெயரில் எழுதியிருக்கார். இதெல்லாம் கூட மைனூட்டாக கேட்கலாம். நகுலன் என்ற பெயரில் புதுக்கவிதை எழுதியவர் யாருன்னு? டி.கே. துரைசுவாமி. தருமு சிவராமு இவர் தான் பிரமிழ் என்பவர் யார்? தருமு சிவராமு. சி. மணி, சுந்தர ராமசாமி இவர் பசுவையா என்ற பெயரில் எழுதியிருப்பார். எஸ். வைத்தீஸ்வரன் போன்றவர்கள் எழுத்து இதழில் எழுதியிருக்காங்க. இப்போ எழுத்து காலம்னு ஒன்று இருக்குது. இந்த எழுத்து காலத்தில் யாரெல்லாம் வர்றாங்க? அதான் மயனு, சிட்டி, வள்ளிக்கண்ணன், வேணுகோபாலன், டி.கே. துரைசாமி இவர் நகுலன் என்ற பேரில் எழுதியிருக்காரு. தருமு சிவராமு இவர் பிரமிழ் என்ற பேரில் எழுதியிருக்காரு. சி. மணி, சுந்தர ராமசாமி பசுவையா என்ற பேரில் எழுதியிருக்காரு. எஸ். வைத்தீஸ்வரன் இவங்க எல்லாமே எழுத்து இதழில் எழுதியிருக்காங்க. அக்காலத்தில் தமிழில் புதுக்கவிதை தொகுப்பாக புது குறள்கள் என்னும் நூல் வெளிவந்தது. இந்த புதுக்கவிதை எல்லாத்தையும் சேர்த்து புது குறள்கள் என்னும் நூலாகவே இது வெளியிட்டிருக்கிறாங்க. இக்கவிதை தொகுப்பு உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் பாரதியை பின்பற்றியது. 24 கவிஞர்களால் எழுதப்பட்ட 63 கவிதைகளை கொண்டது தான் புது குறள்கள் என்னும் நூல். 24 கவிஞர்கள் 63 கவிதை எழுதி வெளியிட்டிருக்காங்க புது குறள்கள் என்னும் நூலில். ரைட். அடுத்து கசட தபர காலம். கசட தபர காலம் அப்படின்றது 1970 வெளிவந்த கசட தபர என்னும் இதழ் ஞானக்கூத்தன், கலாபிரியா, கல்யாண்ஜி போன்ற புதிய கவிஞர்களை அறிமுகப்படுத்தியது. இதில் புது புது கவிஞர்கள்லாம் எழுத தொடங்குறாங்க கசட தபர இதழில். அதில் கல்யாண்ஜி, கலாபிரியா, ஞானக்கூத்தன் இவங்கெல்லாம் அடக்கம். இந்த காலகட்டத்தில் கவிதைகள் பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த நகர வாசகர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் சார்ந்து இவங்க கவிதை எழுதியிருக்காங்க. அடுத்தபடியாக வானம்பாடி காலம் 1971
கோவையிலிருந்து வானம்பாடி இதழ் வெளிவந்துச்சு. இந்த வானம்பாடி இதழில் எழுதிய கவிஞர்கள்லாம் வானம்பாடி கவிஞர்கள் அல்லது வானம்பாடி காலத்தைச் சேர்ந்த கவிஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக இந்த வானம்பாடி கவிஞர்களை மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் என்று அவங்களே அறிமுகப்படுத்தி கொண்டனர். மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர். அவர்கள் சமூக நலனில் அக்கறை கொண்டு தம் கவிதைகளை உருவாக்கியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் வர்றா? சிற்பி பாலசுப்ரமணியம், மீரா, நா. காமராசன், மு. மேத்தா, புவியரசு, இன்குலாபு, தமிழன்பன், கங்கை கொண்டான், அக்னிபுத்திரன், சக்தி கனல், சிதம்பரநாதன் இவங்க எல்லாமே வானம்பாடி காலத்து கவிஞர்களாக வர்றாங்க. திருப்பி பார்ப்போம். சிற்பி பாலசுப்ரமணியன் வர்றாரு, மீரா, நா. காமராசன் வராரு, மு. மேத்தா வராரு, புவியரசு வராரு, இன்குலாப் வராரு, தமிழன்பன் வராரு, கங்கை கொண்டான் வராரு, அக்னிபுத்திரன், சக்தி கனல், சிதம்பரநாதன் போன்றவரெல்லாம் இந்த வானம்பாடி கால கவிஞர்களுக்குள்ளே வர்றாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அப்துல் ரஹ்மான், அபி போன்ற கவிஞர்கள் இயக்க அடையாளங்கள் இல்லாமல் தனித்து இயங்குறாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி வானம்பாடி கவிஞர்கள், கசர்தபுர கவிஞர்கள் இந்த கட்டத்துக்குள்ளே வராமல் தனித்து இயங்குறாங்க. யாரெல்லாம்? அப்துல் ரஹ்மான், அபி போன்ற கவிஞர்கள். அடுத்து புது கவிதையினுடைய உத்திகள். இதில் உவமை பயன்படுத்துவாங்க. உவமைனா என்ன?